என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். கடந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல. உலக பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் இருந்தது. பொதுவா அமெரிக்க பங்குச்சந்தைகள் நல்லா இல்லன்னு சொன்னா, உலக பங்குச்சந்தைகள் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் நம்ம பல வருஷங்களா நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரொம்ப ஏற்ற இறக்கமா இருந்தது. கடந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் வந்துன்னு இருந்தது. அது எதனாலன்னா, போன வாரத்துக்கு முன் வாரம் புதன்கிழமை ஃபெட் மீட்டிங் இருந்தது. ஃபெட் மீட்டிங் ஏறக்குறைய எதிர்பார்த்த அளவு தான் போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக பேசியிருந்தார் ஃபெட் சேர்மனு. பொதுவாக ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பங்குச்சந்தைகள் எல்லாம் அதை ஃபேக்டர் இன் பண்ணிடுவாங்க. பெரிய லெவலில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது முன்னாடியே நடந்துரும். அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒன்று பங்குச்சந்தையில் இறங்கிடும், கெட்ட நியூஸாக இருந்தால். நல்ல நியூஸாக இருந்தால் ஏறிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடும். ஆனால் இந்த தடவை அப்படி நடக்கலை. போன புதன்கிழமைக்கு முன் புதன்கிழமை ஃபெட் மீட்டிங் நடந்து முடிஞ்சுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நடந்த 7-8 ட்ரேடிங் செஷனில் ஒவ்வொரு நாளுமே அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரொம்ப ஏறுறதும் ரொம்ப இறங்குறதும், ஒரு நாள் 1100 பாயிண்ட்டு கீழே போயிட்டு அப்படியே அந்த 1100 பாயிண்ட்டு மேலே வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 2200 பாயிண்ட் ஸ்விங்கு ஒரே நாளில். 1000 பாயிண்ட் ஸ்விங் இல்லாமல் ஒரு நாள் கூட டவ் ஜோன்ஸ் ட்ரேட் நடக்கலை. நாஸ்டாக் அதை விட மோசமாக இருந்தது. நாஸ்டாக் பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% பங்குகள் 52 வீக் லோவில் இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 45% பங்குகள் 50%க்கு மேலே கீழே இறங்கி இருக்குது அப்படின்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க. ஸோ நாஸ்டாக் பங்குச்சந்தை 2000ல் ஒரு தடவை நடந்தது, டாட்காம் பபுள்ன்ட்டு. ஸோ 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸு, 2020 கொரோனா வைரஸ். இந்த 3 தடவை எந்த அளவுக்கு மோசமாக இறங்கியிருந்ததோ, ஏறக்குறைய அந்த அளவுக்கு மோசமாக ஆல்ரெடி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க பங்குச்சந்தைகளுடைய ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இந்திய பங்குச்சந்தையும் பாதிச்சுது. ஸோ இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் 16,850 போச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா 17,300 வந்தது. மறுநாள் திரும்ப 16,850 போச்சு. மறுநாள் 17,400 வந்தது. 17,400 வெள்ளிக்கிழமை வந்தது. இன்ட்ராடேலேயே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இறங்கி 17,100 வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதீதமாக இருந்தது. ஸோ இந்த ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபெட் ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் விக்ஸ் ரொம்ப ஏறி இருந்தது. ஆனால் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் விக்ஸ் ஓரளவு இறங்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கண்டிப்பாக இறங்கலை. கிட்டத்தட்ட 30க்கு மேலேயே தான் இருந்தது. ஸோ கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே கிட்டத்தட்ட 9.25% விக்ஸ் இறங்கி இருந்தது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை ஏறுதா இறங்குதான்னு பார்க்க மாட்டாங்க. இறங்குச்சுன்னா காலை செல் பண்ணிக்கலாம், ஏறிட்டா புட்டை செல் பண்ணிக்கலான்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் விக்ஸ் கிட்டத்தட்ட 9.25% இறங்கியிருந்தது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்த சில வாரங்களில் தொடர்ந்து அந்த விக்ஸ் இறங்கி 25க்கும் கீழே போயிடுச்சுனால் கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்படலாம். மார்க்கெட் பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே கார்ப்பரேட் ரிசல்ட் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். கடந்த வெள்ளிக்கிழமை தான் ஆப்பிள் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்து, ஆப்பிள் கம்பெனியோட ஷேர் கிட்டத்தட்ட 7% ஏறி இருந்தது. ஸோ அதனால தான் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தைகள் ஏறி இருந்தது. ப்ளஸ் விக்ஸும் கிட்டத்தட்ட 9% இறங்கி இருந்தது. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கார்ப்பரேட் ரிசல்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து, ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து, கொட்டாக் பேங்க்லேருந்து எல்லா பேங்க்குமே நல்ல ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. நேற்று கூட இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் 36% ஏறி இருக்குது. நான் பர்ஃபார்மிங் அசட்லாம் குறைஞ்சிருக்கு.
ஸோ இதுவரைக்கும் வந்த ரிசல்ட்டில் எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்மில். ஸோ அதனால் அடுத்த சில தினங்களில் அல்லது அடுத்த சில வாரங்களில் பேங்க் நிஃப்டி மேலே ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாருதி நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. ஸோ அடுத்த வாரம் திங்கட்கிழமை டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது டாடா மோட்டார்ஸு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸான் அப்படிங்கிற ஒரு காரு, அதுதான் வந்து சீப்பஸ்ட்டு எலக்ட்ரிக் காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது நல்ல சேல்ஸ் போயின்ட்டுருக்கு. அதனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா இருந்து ஆட்டோ ஸ்டாக்ஸும் நல்லா இருந்ததுன்னா பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக பங்குச்சந்தைகளுடைய போக்கின் காரணமாக இந்தியாவிலேயும் வந்து ஐடி இண்டெக்ஸு கிட்டத்தட்ட தினமும் இறங்கிக்கின்னு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸ்லாம் 4-5 ட்ரேடிங் செஷனில் 13-14% இறங்கி போச்சு. முதல்ல வெள்ளிக்கிழமை ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் ஆட்டோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வரும் வாரங்களில் பங்குச்சந்தைகள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் விழுந்தது இன்ட்ராடேயில். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 750 பாயிண்ட் விழுந்தது. ஆனால் அவ்வளவு விழுந்த போகும் கூட பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ஏறலை. பொதுவாக பங்குச்சந்தைகள் கீழே வரும்போது விக்ஸ் ஏறுச்சுன்னா நீங்கள் ரொம்ப பயப்படணும், அந்த பங்குச்சந்தைகள் தொடர்ந்து இறங்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நேற்று பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து அதிகமாக ஏறலை, இன்ஃபேக்ட் இறங்கி இருந்தது நல்லாவே. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செல்லிங் வந்து ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எஃப்ஐஐஸ், கான்சன்ட்ரேட்டட் செல்லிங் அண்ட் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் அவங்க வந்து நிறைய விற்பாங்க. ப்ராடர் மார்க்கெட் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து நல்ல அவுட் பர்ஃபார்மே பண்ணியிருந்தது வெள்ளிக்கிழமை. நம்முடைய பங்குச்சந்தைகள் அடுத்த சில வாரங்களில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எஃப்ஐஐ செல்லிங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தினங்களில் 15,000 கோடிக்கு மேலே விற்றுருக்குறாங்க. கடந்த 3 தினங்களாக ஒவ்வொரு நாளுமே 5,000 கோடிக்கு மேலே தான் விற்றுருக்குறாங்க. இன்ஃபேக்ட்டு இது வந்து இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இது ஒரு மிக மிக மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுவரைக்கும் 3 நாளில் 15,000 கோடி அவங்க விற்றது கிடையாது. ஒருவேளை அவங்க விற்றுருந்தாங்கனால் கரோனா வைரஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது விற்றுருக்கலாம். ஆனால் கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எந்த வித நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. எந்த வித நெகட்டிவ் நியூஸுமே இல்லாமல் அவங்க வந்து விற்று தள்ளுறாங்க. ஸோ அதனால தான் ஒருவேளை ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க ஒருவேளை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிரட்டுறாங்களோ என்னமோ இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட்ஜெட்டு தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வரும் வாரங்களில். செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு பட்ஜெட்டு. 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு மேலே தான் முக்கியமான முடிவுகள்லாம் வெளியே வரும். 5 மாநிலங்களில் தேர்தல் இருக்குது. ஆனால் சமயங்களில் பல மாநிலங்களில் தேர்தல் இருக்கும்போது ரொம்ப பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக கொடுத்துருவாங்க. அது சமயங்களில் வந்து பங்குச்சந்தைக்கு எதிராக போகும். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு மாதம் அது 1.5 மாதத்தில் எல்ஐசி பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே மதிப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ 1,00,000 கோடி பப்ளிக் இஷ்யூ வரும்போது இது வரைக்கும் இந்தியாவில் அதிகபட்சமாக வந்ததே 20,000 கோடி தான் நினைக்கிறேன். 1,00,000 கோடி அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து அந்த இஷ்யூ கோத்ரூ ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேர் இஷ்யூ ஐபிஓ வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக அதை மனசில் வச்சு கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தைக்கு ஆதரவாக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தைக்கு ஆதரவாக எதுவும் செய்யலைனாலும் கண்டிப்பாக வந்து எதிராக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. போன வருஷம் பார்த்திங்கனாலும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி பங்குச்சந்தைகள் ரொம்ப பெரிய லெவலில் இறங்கியிருந்தது. நிஃப்டி கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் இறங்கியிருந்தது. ஆனால் பட்ஜெட்டில் அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் இவங்க செஞ்சிடல. பட் நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆகிட்டு பங்குச்சந்தைகள் வந்து பெரிய லெவலில் ஏற்றங்கன்றது. ஸோ ஏறக்குறைய இந்த வருஷமும்
நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பங்குச்சந்தைகளில் பெரிய லெவலில் ஏற்றம். ஏன்னா குளோபலாகவும் மிகப்பெரிய செல்லிங் வந்தது. இப்போ அது சப்சைட் ஆகிட்டு ரெக்கவர் ஆகுது. ஸோ நம்ம பங்குச்சந்தையும் மிகப்பெரிய லெவலில் செல்லிங் வந்தது. இப்போ அப்படி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. 17,000க்கு மேலே தான் இருக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, பட்ஜெட்டில் எதுவும் கெட்ட விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங்லேயே பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதானி வில்மார் அப்படிங்கிற பப்ளிக் இஷ்யூ நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. அது ஏற்கனவே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஆனால் ரீட்டைல் பீப்புள் தான் காப்பாற்றிருக்கிறாங்க இந்த தடவையும். HNI கேட்டகரியும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பில்டர் கேட்டகரியும் இன்னும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகலை. ஆனால் அது நாளைக்கு ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பப்ளிக் இஷ்யூ எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் ஆகுதுன்றதை பொறுத்து அதானி கம்பெனி ஷேர்ஸு, அதானி என்டர்பிரைசஸ் முக்கியமாக நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ வரும் வாரங்களில் பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஸ்டாக்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 செக்டருமே நல்ல ஃபோக்கஸில் இருக்கும். அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸும் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் ஏதாவது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடந்ததுன்னா அதனால் எந்த செக்டருக்கு பாதிப்பு, எந்த செக்டருக்கு லாபம் அப்படிங்கிறத வச்சு சில செக்டர்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, வரும் வாரத்தில் பட்ஜெட்டு பொறுத்து 17,500லேருந்து 17,800 வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஒரு வேளை பட்ஜெட்டில் ஏதாவது நெகட்டிவாக இருந்தாலும் பெருசாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 16,800 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கீழே அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம். நம்ம ஒரு தமிழர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். ஸோ நான் வெளியூரில் இருக்கிறதுனால இன்றைக்கி வீடியோ போட முடியல, வெறும் ஆடியோ தான் போடுறேன். நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்துடும். செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் அன்றைக்கி ஏதாவது நான் லைவ் ட்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். அது ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.